புதுசா பாட்டில் வாங்கி அதுலயாவது பால் குடிக்கிறாளான்னு பார்த்தா இல்ல. ஆனா கையில மில்க் பிகிஸ் பிஸ்கெட்ட வச்சுட்டு எனக்கு இதுதான் வேணும்னு மூஞ்சி திருப்பிக்கிட்டு பால குடிக்கவே இல்ல. சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேலைய பார்ப்போம்னு இன்னைக்கு ராகி சேமியா கடையில வாங்குற அனில் சேமியா பிராண்ட் தான். தொட்டுக்கிறதுக்கு வாழைப்பழத்தை அரைச்சு பியூரி பண்ணியாச்சு. வழக்கம் போல ராகி சேமியாவை ஊற வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி சட்டியில அவிச்சிட்டு கொஞ்சமோல தேங்காய், டேட்ஸ் பவுடர், வாழைப்பழத்தோட வச்சு இன்னைக்கு கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸுக்கு முலாம்பழத்தை கட் பண்ணி நீயே சாப்பிடு தாயேன்னு கொடுத்தாச்சு. அதை சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு குளியல போட்டு இப்படி தூங்கியாச்சு. இன்னைக்கு எங்களுக்கு லஞ்சுக்கு கம்பங்கூழ் காய்ச்சிருந்தேன். பாப்பாக்குமே இதே தான். ஆனா அவ சாப்பிடுற மாதிரி வெஜிடபிள் தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். இதோட ஃபுல் ரெசிபி நான் லாங் வீடியோல போஸ்ட் பண்றேன். அடுத்து கொஞ்சம் போல கேப் இருந்துச்சு. அதுக்குள்ள சாயங்காலம் ஆயிருச்சு. இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருப்பேன். இது ரொம்பவே ஈஸி பண்றது. உருளைக்கிழங்க நீட்டமா கட் பண்ணிட்டு சுடு தண்ணியில கொஞ்சம் போல உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி அரிசி மாவோட கிளறிட்டு ஒரு பேன்ல பட்டர் சேர்த்து இந்த மாதிரி 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கும். பாப்பா ரொம்ப லைக் பண்ணி ஃபுல்லா சாப்பிட்டா. டின்னருக்கு எங்களுக்கு பூரி, பாப்பாக்குமே அதேதான். பாப்பாக்கு பல்லு நிறைய வளர்ந்துருச்சு. வீட்ல எல்லாரையுமே கடிச்சு வைக்கிறா. அதனால இன்னைக்கு கையில பூரிய கொடுத்து இதை கடிமான்னு கொடுத்தாச்சு. நல்லா சாப்பிட்டா.